வணக்கம். புதிய அரசுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். உடனடியாக ஏற்கனவே நிறுத்தி வைத்திருக்கின்ற கூட்டுறவு தேர்தலை உடனடியாக தமிழ்நாடு அளவில் நடத்த வேண்டும். மட்டுமில்லாமல் பழைய சிஸ்டங்களை அதை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். காரணம் என்ன என்று சொன்னால், உரம், விவசாய உரம் அரசு டிஆர் ஆனாலும் சரி, ஜேஆர் ஆனாலும் சொல்லுவாங்க, அந்த விவசாயிகளுக்கு அந்த உரம் வாங்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்துவார்கள். இப்போது 100 பேர் விவசாயம் அந்த லோன் வாங்கியாங்கன்னா 10 பேர் கூட விவசாயம் செய்ய மாட்டாங்க. அது அவங்க 1000 ரூபாய்க்கு உரத்தை வாங்கி கள்ளச்சந்தையில 500 ரூபாய்க்கு வித்துருவாங்க. எனவே உடனடியாக அந்த சட்டத்தையும் திருத்தப்பட வேண்டும். உரத்தினுடைய விலை இன்னைக்கு பயங்கரமா இருக்குது. எனவே அந்த சிஸ்டத்தை மாற்றி கனரா வங்கி, பெடரல் பேங்க்ல லோன் விவசாய கடன் கொடுப்பது போல கூட்டுறவு வங்கிகள்லையும் நேரடியாக அவர்களுடைய விவசாயிகளுக்கு அந்த கடன் சென்றடைய வேண்டும். புதிய சிஸ்டத்துல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கூட்டுறவு சொசைட்டிகளை எடுத்து செல்ல வேணும். அப்படி இந்த அரசு எடுத்து சென்றால் இந்த கள்ளச்சந்தையில் நடைபெறுகின்ற அந்த உரம் விற்பனையும் அந்த விவசாயிகள் நேரடியாக இங்க எத்தனை பேர் விவசாயம் செய்வாங்க தமிழ்நாட்டுல? நீங்க ஒரு மாவட்டத்துக்கு ஒரு நெல் கோடவுன் கூட உற்பத்தி பண்ணி கொண்டு வரக்கூடிய ஒரு நெல் கோடவுன் கூட உருவாக்கி இதுவரை இருந்த அரசு கொடுக்கல. தெருவில் போட்டு அதை அசிங்கப்படுத்தி கொண்டே இருக்க. என்னுடைய மாவட்டம் குமரி மாவட்டத்துல கூட அந்த நெல் கோடவுன் இல்லாம நெல் முளை விடுது. இதையெல்லாம் புதிதாக வந்திருக்கின்ற அரசுக்கு நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த மட்டும் மேற்கு பகுதியில ரப்பர் விவசாயம் மட்டும்தான் இருக்குது. அதுல 95 விவசாயிகளும் உரத்தை வாங்குவதில்லை. ஏன்னா அந்த சீசனுக்கு அந்த உரம் கிடைக்காது. அதுவும் இது மட்டும் இல்லாமல் சொசைட்டில கிடைக்கக்கூடிய உரம் கடையில கிடைக்கக்கூடிய உரம் மாதிரி இருக்காது. அதனுடைய கான்ட்ராக்ட் பேஸ்ல நீங்க உரத்தை கொடுப்பது. எனவே அந்த சிஸ்டத்தையே மாற்றிக்கொள்ளுங்க. 1 லட்சம் ரூபாய் கனரா பேங்க்ல கொடுத்தா அதே 1 லட்சம் ரூபாயும் கோஆபரேட்டிவ் சொசைட்டில நேரடி விவசாயிக்கு கையில பெய்யாச்சுன்னா அதை வாங்கி கடையிலிருந்து அந்த உரத்தை வாங்கிடுவாங்க. கடையிலிருந்து வாங்கியாச்சுன்னா கடையில தெளிவுபடுத்தணும். நீங்க எவ்வளவு இருப்பு இருக்குது, எவ்வளவு ஸ்டாக் இருக்குது, எவ்வளவு விற்பனை செய்திருக்காங்க. அதுல அவங்க 25 விழுக்காடானாலும் 5 விழுக்காடானாலும் கமிஷனை வாங்கட்டும். பட் இந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டில கொடுப்பதில் அந்த விவசாயிகள் நஷ்டப்படியாக புதிய அரசு உடனடியாக தேர்தலை நடத்த வேண்டும். நிர்வாகிகளை உருவாக்க வேண்டும். டிஆர் ஜேஆர் சொல்லிய திருட்டுத்தனமான அந்த கள்ளத்தை அரசு நம்பி கொண்டிருக்க கூடாது. உடனடியாக அரசு, தமிழ்நாடு அரசுக்கு என்னுடைய குமரி மேற்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சியினுடைய எபனேசர் கோரிக்கை, தேர்தலை உடனடியாக நடத்த வேண்டும். அடுத்த வீடியோல மீண்டும் வருகின்றேன். நன்றி.